உயர் ரக பசுக்களை விற்பனைக்கு உள்ளது என ஆன்லைனில் விளம்பரம் செய்து ராஜஸ்தானில் அமர்ந்து கொண்டு மோசடியாக பணம் பறித்து வந்த நபருக்கு தெலங்கானா போலீசார் வலை விரித்துள்ளனர். செல்போனில் வாழைப்பழம் போல பேசி பல ஆயிரங்களை சுருட்டும் நூதன மோசடி சம்பவத்தின் பின்னணி என்ன? நடிகர் சார்லி நடித்துள்ள இந்த நகைச்சுவை காட்சியை போல இல்லாத மாட்டை இருப்பதாக கூறி ஆன்லைனில் பசு விற்பதாக விளம்பரம் செய்து பல்லாயிரக்கணக்கான ரூபாய் கல்லா கட்டியிருக்கிறார் மோசடி நபர் ஒருவர். ஒட்டகம் வாழும் மாநிலத்தில் அமர்ந்து கொண்டு உயர் ரக பசு இருப்பதாக காதுகுத்தி லாரியில் மாட்டை அனுப்பி வைக்கிறேன், நீங்கள் பணத்தை போன்பே மூலம் அனுப்புங்கள் என சுட சுட அல்வா கொடுத்த ராஜஸ்தான் மோசடி நபர் சிக்குவாரா? தெலங்கானா மாநிலம் யாதாத்ரி புவனகிரி மாவட்டம் முட்டிரட்டிகூடம் கிராமத்தைச் சேர்ந்தவர் விவசாயி கொண்டையா. உயர் ரக பசுக்களை வாங்கி பராமரித்து பால் வியாபாரம் செய்ய திட்டமிட்ட கொண்டையா யூடியூப் மூலம் பசுக்களை தேடி வந்திருக்கிறார். அப்போது ராஜஸ்தான் மாநிலத்தில் தனக்கு தேவையான உயர் ரக பசுக்கள் இருப்பதும் அவற்றை ராஜஸ்தானைச் சேர்ந்த குமார்ஜெய் என்பவர் விற்பனை செய்ய இருப்பதும் தெரிய வந்தது. யூடியூபில் உள்ள வீடியோக்கள் எல்லாம் உண்மையை மட்டுமே பேசும் ஹரிச்சந்திரன் போட்ட வீடியோ என யதார்த்தமாக நம்பிய விவசாயி கொண்டையாவை பதார்த்தமாக போட்டு மடக்கி இருக்கிறார் குமார்ஜெய். செல்போனில் தொடர்பு கொண்டு பேசிய கொண்டையாவிடம் 1.5 லட்சம் ரூபாய் மதிப்புடைய 3 மாடுகளை உங்களுக்காக 84,000 ரூபாய்க்கு நான் தருகிறேன் என கூறியிருக்கிறார் குமார்ஜெய். அந்த டீலிங் கொண்டையாவுக்கு மிகவும் பிடித்து போக உடனே ஓகே சொல்லிவிட்டார். தொடர்ந்து லாரி வாடகைக்காக முதலில் 5,000 ரூபாய் அனுப்பினால் பசுக்களை அனுப்பி வைக்கிறேன் என இறங்கி வந்திருக்கிறார் குமார்ஜெய். பசுக்கள் கிடைத்த பின் 84,000 ரூபாய் பணத்தை போன்பே மூலம் அனுப்பி வைக்க வேண்டும் எனவும் அவர் கூறியிருக்கிறார். இவ்வளவு காலத்தில் இவ்வளவு நல்ல மனிதராக இருக்கிறாரே என நினைத்த கொண்டையா உடனே லாரி டீசல் செலவுக்காக 5,000 ரூபாய் பணத்தை அனுப்பி வைத்திருக்கிறார். பணத்தை பெற்றுக்கொண்ட குமார்ஜெய் நாளை காலைக்குள் பசுமாடுகள் உங்களிடம் வந்து சேர்ந்துவிடும் என உறுதி வேறு அளித்திருக்கிறார். ஆனால் மறுநாள் பார்த்தபோது பசுக்கள் வந்து சேரவில்லை. இதனால் கொண்டையா ராஜஸ்தானில் இருக்கும் குமார்ஜெய்யை செல்போனில் தொடர்பு கொண்டும் பேசியிருக்கிறார். அப்போது குமார்ஜெய் பசுக்கள் நடுவழியில் உள்ளன, மொத்த பணத்தையும் அனுப்பினால் மட்டுமே பசுக்களை இறக்குவோம், நீ பசுக்கள் வந்தபின் என்னை ஏமாற்றிவிட்டால் நான் உன்னை ஒன்றும் செய்ய முடியாது, எனவே பணம் கொடுத்தால்தான் பசுக்கள் நீ இருக்கும் இடத்திற்கு வந்து சேரும் என கூறியிருக்கிறார். வேறு வழியில்லாத கொண்டையா 84,000 ரூபாய் பணத்தை போன்பே மூலமாக அனுப்பி வைத்திருக்கிறார். அதன் பின் குமார்ஜெய் தன்னுடைய செல்போனை சுவிட்ச் ஆஃப் செய்து விட்டார். பசுக்களும் வந்து சேரவில்லை. அதன் பின் விசாரித்து பார்த்தபோது குமார்ஜெய்யிடம் உயர் ரக பசுக்கள் எதுவும் இல்லை என்பதும் அவர் ஒரு மோசடி பேர்வழி என்பதும் தெரிய வந்துள்ளது. ராஜஸ்தானில் இருந்து ஒட்டகம் விலைக்கு இருக்கிறது என்று சொன்னால் நம்பலாம், பசுக்கள் இருப்பதாக கூறினால் நேரில் சென்று பார்க்காமல் நம்பலாமா என அப்பகுதியில் உள்ள பலரும் கொண்டையாவிடம் கேள்வி எழுப்பி கண்டிக்கின்றனர். இது பற்றி கொண்டையா அளித்த புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்துள்ள யாதாத்ரி புவனகிரி மாவட்ட போலீசார் ராஜஸ்தானில் இருக்கும் குமார்ஜெய்யை பிடிக்க முயற்சியில் ஈடுபட்டுள்ளனர்.